இறையாட்சி குழந்தைகளின் கையில் இருக்கிறது. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாயாம் திரு அவையோடு இணைந்து பொது காலத்தின் 19ஆம் வாரத்திலே சனிக்கிழமையிலே மத்திய நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 15 முதல் 18 வரை உள்ள அந்த இறை வார்த்தை பகுதியானது, ஆண்டவர் இயேசு சிறு குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்று சீடர்களை பார்த்து கூறக்கூடிய ஒரு நற்செய்தியாக அமைந்திருக்கிறது. இந்த நற்செய்தியை சற்று நாம் அலசி பார்க்கின்ற பொழுது, குழந்தைகள் இறையாட்சியினுடைய மையத்தில் இருக்கிறார்கள் என்பதை ஆண்டவர் இயேசு தெள்ளத் தெளிவாக எடுத்துரைக்கின்றார். முதலாவதாக, குழந்தைகள் தூய்மையான நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இங்கு குழந்தைகள் என்பது வயதில் சிறியவர்களை மட்டும் குறிக்கவில்லை. மாறாக இயேசு குறிப்பிடுவது, அவர்கள் அப்படியே நம்பக்கூடியவர்களாக, தூய்மையான இதயம் கொண்டவர்களாக, தாழ்மையான மனம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். குழந்தை தனது பெற்றோரின் மீது முழுமையான நம்பிக்கை வைப்பது போலவே கடவுள் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு கடவுளை சார்ந்திருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இரண்டாவதாக, சீடர்களின் தவறான எண்ணம். சீடர்கள் குழந்தைகளை ஆண்டவர் இயேசுவிடம் போக விடாமல் தடுக்கிறார்கள். உடனே இயேசு இதை கண்டித்து கடவுளுடைய இறை ஆட்சி குழந்தைகளிடத்தில் தான் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறார். ஏனெனில் குழந்தைகள் அதிகாரம், அறிவு, செல்வம் இவற்றை அதிகமாக விரும்பவில்லை. மாறாக தாழ்மை அல்லது தாழ்ச்சி மற்றும் கடவுளை சார்ந்திருக்கக்கூடியவை குழந்தைகள் அதிகமாக விரும்பக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். மூன்றாவதாக, ஆண்டவர் இயேசு குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள் என்று அழைப்பு விடுக்கிறார். குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள் என்ற வார்த்தை இயேசுவின் மீட்பு அழைப்பு அனைவருக்கும் திறந்திருக்கிறது. இயேசு அழைப்பது, அவருடைய அழைப்பு குரல் கொடுப்பதற்கு நமக்கு தேவையாக இருப்பது, நம்மை முழுவதுமாக கடவுளுக்கு அர்ப்பணிக்க வேண்டிய அந்த ஒரே ஒரு சிந்தனை மட்டுமே. நான்காவதாக, ஆசீர்வாதத்தின் அர்த்தம். இயேசு குழந்தைகளை தொடும்போது இரக்கம், பாதுகாப்பு, ஆன்மீக வளர்ச்சி இவற்றின் அடையாளங்களையும் கடவுள் என்ன செய்கின்றார்? அவருக்குள்ளேயே வாழ்விலே கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். ஐந்தாவதாக பார்க்கின்ற பொழுது, இன்றைக்கு குழந்தைகள் கடவுளை நோக்கி வருவதற்கு தடையாக இருக்கக்கூடியவை எவையெல்லாம் என்று பார்க்கின்ற பொழுது, முதலாவதாக, ஆன்மீக நேரத்திற்கு பதிலாக வேறு செயல்களில் குழந்தைகளை அதிகமாக ஈடுபட செய்வது. குறிப்பாக கல்வி, விளையாட்டு, டியூஷன், பொழுதுபோக்கு போன்றவை முக்கியம் என்றாலும் அதையும் தாண்டி ஜெபத்திலும், ஆலயத்திற்கு செல்வதிலும், மறைக்கல்வி கற்றுக்கொள்வதிலும் இந்த குழந்தைகள் அதிகமான ஆர்வத்தை செலுத்த வேண்டும். அது கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. பெரியவங்களான பிறகு கடவுளை பற்றி கற்றுக்கொள்ளலாம் என்கின்ற ஒரு தவறான எண்ணம். இரண்டாவதாக, முன்மாதிரியான வாழ்க்கை இல்லாமை. பெற்றோர், ஆசிரியர், சமூக பெரியவர்கள் வாழ்வில் கடவுளுடைய வழி பிரதிபலிக்காவிட்டால் குழந்தைகள் இது முக்கியமில்லை என்று நினைக்கலாம். வார்த்தையிலே மட்டும் அல்ல, செயலிலும் குழந்தைகளுக்கு நாம் கடவுளை பற்றி வெளிப்படுத்த வேண்டும். மூன்றாவதாக, தொழில்நுட்பம் மற்றும் மீடியாக்கள். ஸ்மார்ட் போன், டிவி, யூடியூப், வீடியோ கேம்கள் ஆகியவை குழந்தைகளின் மனதையும் நேரத்தையும் ஆக்கிரமிக்கிறது. ஆன்மீக கருத்துக்களுக்கு பதிலாக உலகியலான மதிப்புகளை ஊட்டிவிடுகிறது. நான்காவதாக, மதம் மீது எதிர்மறையான ஒரு பார்வை. சிலர் மதத்தை அழுத்தம் அல்லது பழைய கால விஷயம் என கிண்டல் செய்வார்கள். ஆலயத்தில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள் குழந்தைகளுக்கு எதிர்மறை நினைவுகளை ஏற்படுத்தும். ஐந்தாவதாக, சமூக மற்றும் கலாச்சார அழுத்தம். நண்பர்கள், பள்ளி, சமூக வட்டம் கடவுளை பற்றிய ஆசீர்வாதத்தை வேடிக்கையானது அல்லது அவசியமில்லாதது என்று தள்ளுபடி செய்யக்கூடும். சில சமயம் மத அடையாளம் காட்டுவதற்கு வெட்கப்பட வைக்கும் சூழல் உருவாகும். இறுதியாக, பாவத்தை அழகுபடுத்தும் கலாச்சாரம். கார்ட்டூன்கள், பாடல்கள், சீரியல்கள், விளம்பரங்கள் தவறான பழக்க வழக்கங்களை சுவாரஸ்யமாக காட்டும். பாவத்தின் விளைவுகளை உணராமல் அது சாதாரணம் என்று நினைக்க செய்கிறது. ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய பெற்றோர்கள் நம்முடைய குழந்தைகளுக்கு ஒரு மிக சிறந்த முன் உதாரணமாக இருக்க வேண்டும். குழந்தைகளை ஆலயத்திற்கு அனுப்ப வேண்டும். குழந்தைகளுக்கு இறை வார்த்தை பற்றி எடுத்துரைக்க வேண்டும். குழந்தைகளுக்கு குடும்பமாக இருந்து
ஜெபிக்க அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். பொதுவாக நம்முடைய குழந்தைகளுக்கு அதிக செல்லம் கொடுத்து அவர்களுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுவதாக அவர்களை நல்ல முறையில் பேணி பாதுகாக்கிறோம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் நாம் அதையும் தாண்டி அந்த குழந்தைகளை உருவாக்க வேண்டும். கடவுளுடைய விசுவாசத்திலே, இறை வார்த்தையிலே, நம்பிக்கையிலே நாம் குழந்தைகளை உருவாக்குகின்ற பொழுதுதான் அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். பொதுவாக நான் நம்முடைய குழந்தைகளுக்கு எப்போதுமே எஸ் என்று சொல்கின்ற பொழுது அந்த குழந்தைகள் நல்லவற்றை தங்களுடைய வாழ்விலே கற்றுக்கொள்ளாது. ஒரு சில நேரங்களில் ஒரு சில இழப்புகள், ஒரு சில பிரச்சனைகள், துன்பங்கள், போராட்டங்கள் வருகின்ற பொழுது அந்த குழந்தை தன்னுடைய வாழ்க்கையிலே நல்லவற்றை ஒரு இழப்புகள் வருகின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனநிலை அந்த குழந்தைகளிடம் இருக்கும். அதுவே ஒரு சில நேரங்களில் தற்கொலை சூழ்நிலைக்கு போவதற்கு காரணமாக அமைந்து விடுகிறது. எனவே நம்முடைய குழந்தைகளுக்கு கண்டிக்க வேண்டிய நேரத்திலே கண்டித்து, செல்லம் கொடுக்க வேண்டிய செல்லம் கொடுத்து நம்முடைய குழந்தைகளை பாதுகாத்து நாம் வளர்த்தெடுக்கின்ற பொழுது அந்த குழந்தைகள் இந்த இறை ஆட்சி இந்த மண்ணில் கட்டியெழுப்பக்கூடியவர்களாக, அது நம்முடைய குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். குடும்பத்திலிருந்து நம்முடைய சமூகத்திற்கு, சமூகத்திலிருந்து நம்முடைய கிராமம் முழுவதற்கும், கிராமத்திலிருந்து நம்முடைய நாட்டிற்கு, நாடிலிருந்து உலகம் முழுவதும் அந்த குழந்தைகள் கடவுளுடைய இறையாட்சி இந்த மண்ணிலே கட்டியெழுப்பக்கூடிய குழந்தைகளாக மாறுவார்கள். எனக்கு இதற்கு தேவையான அருள் வேண்டி நாளிலே நாம் சிறப்பாக குழந்தைகளுக்காக மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.